அனைவருக்கும் வணக்கம். இண்டி கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய இண்டி கூட்டணி, I.N. இந்த புள்ளி வச்ச கூட்டணி இல்லை, அந்த கூட்டணியிலேருந்து திமுக நாங்கள் இந்த கூட்டணியில் நடக்கிற கூட்டத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் இண்டி கூட்டணியோட கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கு ஏற்காது. என்னையா இது? இண்டி கூட்டணியில் நாங்கள் அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், எங்களுக்கு இத்தனை கட்சி இருக்குது, அத்தனை ஓட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க. இங்கிருந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பீகார் வரைக்குமெல்லாம் போய் ஓட்டு கேட்டீங்க. ஒரு பக்கம் பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போகுது, ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் பிச்சுக்கிட்டு போகிறீங்க. கேரளாவில் பார்த்தா ஒரு பக்கம் அவங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது இண்டி கூட்டணியில். இப்போ பார்த்தா திமுக நாங்கள் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது, துரோகிகளோடு நாங்கள் சட்டசபை பாராளுமன்றத்திலேயே உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ கூட்டத்தில் போய் பக்கத்தில் உட்காருவாங்களா? முடியாது போங்கய்யா. இனி எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சிக்காரரோட கூட்டணி இல்லை. இதை நம்பாதீங்க. இவங்க காங்கிரஸை நாங்கள் துரத்துவோம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுவோம், இந்தியை திணிக்க பார்க்கறது காங்கிரஸ். நாங்கள் தண்டவாளத்தில் படுத்து தலையை வைத்தாலும் வைப்போமே தவிர இந்தியை ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா அதே காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியிலிருந்து இப்போ தான் வேலை கேட்குறாங்க. மக்களே, இதை நீங்கள் புரிஞ்சு, இது தமிழ் மொழி நாங்கள் மொழியை வளர்ப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா, மொழி துரோகம் இல்லையா இது? அதே மாதிரி இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை சொன்னவங்க, இனப்படுகொலையே இவங்க தான் பண்ணாங்க. என்ன, தமிழ் மொழி படுகொலையும் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் வளர்க்குறோம் நாங்கள், முத்தமிழ் கலைஞர். அப்பா, உங்கள் உருட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய உருட்டு. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இண்டி கூட்டணிக்கு போக மாட்டீங்க. இதையுமே இல்லாத இண்டி கூட்டணிக்கு இனி என்ன வேலைன்ற மாதிரி நீங்கள் இதயமாக இருந்து செயல்படுவீங்கன்னு நினச்சாங்க. இப்படி பாதியிலே கைவிட்டா காங்கிரஸ் என்ன தான் செய்யும்? மக்களே உஷாராயிருங்க. இந்த இண்டி கூட்டணியில் அந்த இண்டியை எடுத்துகிட்டு என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு முயற்சியாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன். நேருவின் மகளே வருக, அதை நம்ம அவர் பாலியில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு அது வராது, கரகர தொண்டையில் பேசுவார் அவர். சரி, பேசி தான் பார்ப்போமே. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. சாரி, தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி இப்போ நரேந்திர மோடி அவர்களே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லியிருக்காங்களாம். பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் உஷாராக இருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நடைபெற்ற சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.